Hi, hello everyone. நான் உங்க மோனிஷா. நாம் இன்னைக்கு பார்க்க போறது hydrocarbons. Okay. So hydrocarbons நிறைய நம்மள்ட்ட இருக்கு. Okay. So we have so many things. That is alkene, alkyne and benzene. ஓகேவா இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்கு. நாம இன்னைக்கு பார்க்க போறதுன்னா alkane part மட்டும் பார்க்க போறோம். Okay. Only the methods of preparation of alkenes only we are going to see. Okay. ஸோ இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர். ஏன் அப்படின்னா நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் போனதுக்கு அப்புறம் we have so many organic chapters. அந்த எல்லா ஆர்கானிக் சாப்டர்ஸும் ஈஸியாக இருக்கணும், அந்த புரியணும் அப்படின்னா இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ப்ரிப்பரேஷனில் we have an equation. ஓகேவா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கேன்ஸில் வந்துட்டு நமக்கு இங்கே ஒரு ரியாக்ஷன் இருக்குது அப்படின்னா இது ஆல்கஹால்ஸ் சாப்டர்ல ப்ராப்பர்ட்டிஸாக வரும். ஓகேவா, இதே மாதிரி ஆல்டிஹைட் சாப்டர்ஸ்ல ப்ராப்பர்ட்டிஸாக வரும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல நீங்க ப்ரிப்பரேஷனா பார்க்க போறது, இதுக்கப்புறம் வர 4 சாப்டர்ல ப்ராப்பர்ட்டிஸ்ல வரப்போகுது. அதே மாதிரி இங்க ப்ராப்பர்ட்டிஸா வர்றது இந்த சாப்டர் வி ஆர் சீயிங் சம் ப்ராப்பர்ட்டி. இது ஆல்கஹால் சாப்டரோட ப்ரிப்பரேஷன்லயோ இல்ல ஆல்டிஹைட் சாப்டரோட ப்ரிப்பரேஷன்லயோ இல்ல ஆசிட்ஸ் வாட்எவர் இட் இஸ், ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷனா வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இந்த சாப்டர் நீங்க ஓவராலா படிச்சீங்கன்னா உங்களுக்கு பாதி ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸ்டடி சாப்டர் பிஃபோர் கோயிங் தேர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு we are going to see the preparation of alkenes. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஓகே, ஸோ இன் இன்ட்ரோடக்ஷன் we see this saturated hydrocarbon. ஸோ சிம்பிளா கொண்டு போகும் அப்படின்னா நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த மீத்தேன் தான். கரெக்டா, மீத்தேன் கடைசியில ஏன் அப்படின்னு முடியுது, அப்ப என்னது அல்கேன்னு அர்த்தம். தீஸ் we know, right? ஸோ கடைசியில ஏன் அப்படின்னு முடிஞ்சுச்சுன்னா அல்கேன். ஓகே, ஸோ இந்த அல்கேன்ல எல்லாமே சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ் தான். அதாவது எல்லா கார்பனுமே, அதாவது ஒரு கார்பன் வந்துட்டு சரௌண்டட் பை ஒன்லி சிங்கிள் பாண்ட்ஸ், டபுள் பாண்ட்ஸே இல்லை. ஒருவேளை டபுள் பாண்ட் வந்தா அது அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன். ஓகே, ஸோ இப்போ டபுள் பாண்ட் வரல, ஒன்லி சிங்கிள் பாண்ட்ஸ் தான் சேச்சுரேட்டட். ஏதாவது ஒரு அன்சாச்சுரேட்டட் டபுள் பாண்ட்ஸ், அதாவது ஒரு டபுள் பாண்ட் வந்தா கூட அது அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் தான். டபுள் பாண்டே இல்ல, ட்ரிபிள் பாண்டே இல்லைன்னா அது சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன். நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு வேற நேம் என்னன்னா பாராஃபின் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அல்கேன் இஸ் காமன்லி யூஸ், ஆனா வந்துட்டு பாராஃபினோட வார்த்தையும் யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணா யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் ஒன் இஸ் அல்கேன். அடுத்து இதோட ஜென்ரல் ஃபார்முலா. ஜென்ரல் ஃபார்முலா என்ன இருக்கு, CnH2n + 2 இஸ் ஜென்ரல் ஃபார்முலா. சரியா, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் போடுவோம். n is equal to 1 போட்டா என்ன ஆகும், C1H2 × 1 + அப்ப என்ன ஆகுது, சி 1 இருந்துச்சுன்னா அது எழுத தேவையில்லை. அடுத்து H 2 1s are 2 + 2 அதாவது 4 வரும். ஓகேவா, CH4 is the formula. இதே மாதிரி n is equal to 2 போட்டா என்ன வருதுன்னு பாருங்க. So when we put n is equal to 2, what we will get, C2H6. ரைட்டா, ஏன்னா வந்துட்டு 2 2s are 4 + 2 அதாவது 6 வரும். So we get this one, C2H6. இதே மாதிரி போயிட்டே போலாம். ஸோ இதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஹைபிரைசேஷன். ஸோ எல்லா சைடுமே சிங்கிள் பாண்ட் இருக்கிறனால the hybridization of this is sp3. ஸோ இன்னும் சிம்பிளா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா we have to count the bonds. ஸோ ஃபர்ஸ்ட் பாண்ட் இருக்கா, என்னென்ன ஆர்பிட்டல் நம்மள்ட்ட இருக்கு, ஒரு s இருக்கு, அடுத்து 3 p இருக்கு, அடுத்து 5 d, கவுண்ட் பண்ணிட்டே வரணும் இந்த மாதிரி தான். ஓகேவா, ஸோ அப்படி பார்த்தோம்னா எஸ் முடிஞ்சிருச்சு, பி 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 3 p. ஸோ அப்போ வந்துட்டு sp3 3 இருக்கிறதுனால p3. ஸோ திஸ் இஸ் த ஹைபிரைசேஷன், கவுண்டிங் த ஹைபிரைசேஷன். ஓகே, ஸோ sp3 ஹைபிரைசேஷன் இது நமக்கு நல்லாவே தெரியும் டெட்ராஹீட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு. டெட்ராஹீட்ரல் அப்படின்னா வந்துட்டு ப்ரொஜெக்ஷன் வில் பி அவுட் சைட் ஆல்சோ. ஸோ இதான் கார்பன், ப்ராப்பராக இப்படி தான் இருக்கும். இதான் கார்பன் அப்படின்னா ஸோ 2 பாண்ட் பிளேன்ல இருக்கும். 2 பாண்ட் எப்படி இருக்கும்னா ஒன்று பேக் சைட்ல இருக்கும், இன்னொன்று ஃப்ரண்ட் சைட்ல இருக்கும். இப்படிதான் இருக்கும். சரி, அவுட் ஆஃப் த பிளேனும் வந்திருக்கும். அவுட் ஆஃப் த பிளேன் வந்துச்சு அப்படின்னா நான் பிளேனா, பிளேன்ல அது இல்லைன்னு அர்த்தம். சரியா, ஸோ திஸ் இஸ் நாட் பிளேனா. அண்ட் இதோட பாண்ட் ஆங்கிள் அப்படி அடுத்து பார்த்தோம்னா இதை வச்சு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். பாண்ட் ஆங்கிள் அப்படி பார்த்தோம்னா HCH ஆர் HCC. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி எழுதலாம், CC ஈத்தேன் எழுதலாமா. ஸோ ஈத்தேன் எழுதுனா என்ன ஆகுது, we have HC bond as well as CH bond. இந்த பாண்ட் நம்மள்ட்ட இருக்கு, இந்த பாண்ட் நம்மள்ட்ட இருக்கு. ஸோ இந்த எல்லா ஆங்கிளும் எப்படி இருக்குன்னா ஆல்மோஸ்ட் 109.5 டிகிரிஸ்ல, ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். We don't have any lone pairs also to make some repulsion. இது எதோட ஆங்கிள் அப்படின்னா sp3 ஓட ஆங்கிள் தான். சரியா, இங்க ரிப்பல்ஷன் எதுவுமே இல்லாதனால இப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. ஓகே, so according to VSEPR theory, if lone pairs are available, repulsion will be more, so bond angle will change. அதான் வந்துட்டு ரீசன். இந்த இடத்துல lone pairs கிடையாது.
ஓகே, ஸோ அதனால வந்துட்டு பாண்ட் ஆங்கிள் sp3 ஓடது ஆல்மோஸ்ட் அப்படியே தான் இருக்கு. நெக்ஸ்ட் பாண்ட் எனர்ஜி ஆர் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஏன்னா when we are performing some type of equation, ஒரு ஈக்குவேஷன் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னா எந்த பாண்ட் ஈஸியா உடையும் நமக்கு தெரியணும். ஓகேவா, ஸோ அந்த பாண்ட் தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண பார்க்கணும். ஓகே, ஸோ சிசி பாண்டோட பாண்ட்ஸ் எனர்ஜி எவ்வளோ இருக்கு அப்படின்னா, பாண்ட் எனர்ஜினா அந்த பாண்டை உடைக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நமக்கு தேவை, 80லேருந்து 85 கிலோ கேலரிஸ் பர் மோல் இருக்கு. அதே மாதிரி சிஹெச் பாண்டுக்கு வந்து 98.6 கிலோ கேலரிஸ் பர் மோல் இருக்கு. ஓகேவா, ஸோ இதுதான் வந்துட்டு கேல்குலேஷன். இது கூட நமக்கு அவசியம் இல்லை. இந்த சிசி அதாவது சி சிங்கிள் பாண்ட் சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 80லேருந்து 85 கிலோ கேலரிஸ் பர் மோல், அதாவது இது சிக்மா பாண்ட். சிக்மா பாண்டா இருந்துச்சுன்னாவே ஜென்ரலா இந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். இதான் பேசிக் இன்ட்ரோடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் we will go to the methods of preparation. ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஃப்ரம் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்னா என்னது? COOH. இங்க முன்னாடி வந்துட்டு எய்தர் ஆரா இருக்கலாம் இல்லைன்னா ஹைட்ரஜனா இருக்கலாம். ஒருவேளை ஹைட்ரஜனா இருந்தா HCOOH ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கு. அப்போ மெத்து ஏன் இ எடுத்துட்டு என்ன பண்ணும்? ஆயிக் ஆசிட். கரெக்டா? ஸோ கார்பாக்சிலிக் ஆசிடோட சஃபிக்ஸ் என்ன வரும்? ஆயிக் ஆசிட். அப்படி பார்த்தோம்னா இந்த இடத்துல மெத்தேன் இ எடுத்துட்டு, இந்த இடத்துல இ வந்திருக்கணும், இ எடுத்துட்டு ஆயிக் ஆசிட்ல போறேன். ஒருவேளை இப்படி இருந்தா CH3COOH, என்னோட கவுண்ட்னா 2 கார்பன் இருக்கும். 2 கார்பன் தான் என்ன பண்ணணும்? ஈத் ஏன் ஆயிக் ஆசிட். அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ இந்த மெத்து எத்துன்னு வந்தாலே அது ஐயூபேக். காமன் வந்துட்டு வேரி ஆகும். சரியா, காமன் வில் சேஞ்ச். நமக்கு வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு தெரியாது சில இடத்துல. ஓகேவா, ஸோ காமனா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு கார்பன் இருந்துச்சு மெத்தனாயிக் ஆசிட்னா அதுக்கு பேரு ஃபார்மிக் ஆசிட். ஃபார்மிக் ஆசிட் நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். ஃபார்மிக் ஆசிட் இஸ் ஃபவுண்ட் இன் தி ஆண்ட் ஸ்டிங். ரைட்டா, ஆண்டோட இந்த ஸ்டிங்ல, அதனால தான் நமக்கு வலிக்குது. ஓகேவா, இரும்பு கடிச்சா. அடுத்து எத்தனாயிக் ஆசிடோட பேர் வந்துட்டு அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் எங்க யூஸ் பண்ணுவோம்? வினிகர்ல இருக்கு அசிட்டிக் ஆசிட். சரியா, ஸோ இது ஆண்டோட ஸ்டிங்ல, இது வந்துட்டு வினிகர்ல. காமன் திங்ஸ். ஸோ இதான் வந்துட்டு காமன் நேம். இந்த மாதிரி காமன் நேம் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி ஐயூபேக்கும் போயிட்டே இருக்கும். ஓகே, ஐயூபேக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா டீகார்பாக்சிலேஷன் பண்ண போறோம். அப்போ கார்பாக்சிலிக் ஆசிட் ஆல்ரெடி வந்துட்டு இருக்கு, COO குரூப் இருக்கு. இந்த COO குரூப்பை ரிமூவ் பண்ண போறோம். அதான் இந்த ரியாக்ஷனே. ஸோ ரிமூவ் பண்ணனா it will get some hydrocarbons. ஓகேவா, இதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்னு சோடா லைம் மெத்தட், இன்னொன்னு வந்துட்டு கோல்ப்ஸ் எலக்ட்ரோலிஸ். ஓகே, ஸோ we have 2 methods. we'll see one by one. ஃபர்ஸ்ட் வந்துட்டு சோடா லைம் மெத்தட். சோடா லைம் முதல்ல இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். லைம்னா என்னது? இந்த குவிக் லைம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கால்சியம் ஆக்சைடு குவிக் லைம். எக்ஸ்கியூஸ் மீ, கால்சியம் ஆக்சைடு வந்துட்டு என்னது? குவிக் லைம். ஸோ குவிக் லைம் அண்ட் சோடானா என்னது? NaOH. குவிக் லைம் பிளஸ் சோடா அப்படின்னா NaOH. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான். அதாவது NaOH பிளஸ் கால்சியம் ஆக்சைடு, இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்மளோட சோடா லைம். இதான் நம்மளோட ரியாக்ஷனோட ரியேஜன்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பார்ப்போம். CH3COOH. ஸோ இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்? நம்ம பார்த்த NaOHும் கால்சியம் ஆக்சைடும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, திஸ் வில் டூ சம் திங். ஓகேவா, நம்ம ப்ராப்பர் மெக்கானிசம் வேணாம். என்ன ஆகும் அப்படின்னா, இந்த COO குரூப் மட்டும் ரிமூவ் ஆயிடும். COO will release as CO2, அதாவது ஒரு கேஸா ரிலீஸ் ஆயிடும். ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு என்ன இருக்கு? CH3 ஆல்ரெடி அங்க பிரசன்டா இருக்கு. அதுக்கப்புறம் COO குரூப் போனதுக்கு அப்புறம் ரிமைனிங் ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ we can write it as CH4. ஓகேவா, ஸோ எனக்கு என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. என்ன ஆயிருக்கு? ஈத்தனாயிக் ஆசிட் பார்த்தோமா? எத்தனாயிக் ஆசிட், அதுல இருந்து ஐ எம் கெட்டிங் மீத்தேன். ஓகேவா, இப்போ என்ன ஆயிருக்கு? 2 கார்பன் சிஸ்டம்ல இருந்து 1 கார்பன் சிஸ்டம்க்கு மாறி இருக்கு. ஸோ 2 கார்பன் சிஸ்டம்ல இருந்து 1 கார்பன் சிஸ்டம்க்கு மாறி இருக்கு. அப்போ கார்பன் கவுண்ட் குறைஞ்சிருக்கு. டிக்ரீஸ் இன் கார்பன் கவுண்ட். அப்போ கார்பன் கவுண்ட் குறைஞ்சிச்சுன்னா அதுக்கு பேரு டிஸ்டன்ட் ஆஃப் செயின். ஓகேவா, டிஸ்டன்ட் ஆஃப் செயின். செயினோட கவுண்ட் வந்துட்டு குறையுது, கார்பன் வந்துட்டு குறைஞ்சிட்டே இருக்கிறதுனால டிசென்ட் ஆஃப் செயின் அப்படின்னு சொல்றோம். அப்போ சோடா லைம் வந்துட்டு அசென்ட் ஆஃப் செயினா இல்லை டிசென்ட் ஆஃப் செயினான்னு MCQ கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்?
டிசன்ட் ஆஃப் செயின் சொல்லணும். ஏன்னா கார்பன் கவுண்ட் வந்துட்டு ஸ்டார்டிங் இருந்ததுக்கு விட கம்மியா இருக்கு, ஸ்டார்டிங் விட கம்மியா இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ அண்ட் வி வில் டூ ஒன் எக்ஸாம்பிள் ஹியர். இப்போ என்ன ஆகும்? இஃப் யூ ஆர் ஆடிங் NaOH plus CaO, what will happen? இந்த COO group அப்படியே ரிலீஸ் ஆகும். சிம்பிளி டூயிங் COO group அப்படியே ரிலீஸ் ஆகும். ரிமைனிங் இருக்கிற ஹைட்ரஜன் மட்டும் வந்துடும். இது நம்ம ஹைட்ரஜன் காட்டாம கூட இருக்கலாம். ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர்ல நம்ம வெளியில காட்டுன்னு அவசியம் இல்லை. ரைட்டா? இதான் ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர். இந்த எண்ட்ஸ்ல எல்லாம் வந்துட்டு இந்த கூம்புல எல்லாம் வந்துட்டு கார்பன் இருக்குன்னு அர்த்தம். இந்த கார்பன் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் என்ன ஃபில்ஃபில் பண்ணணும். 1 2 இந்த கார்பன் பார்த்தோம்னா ஆல்ரெடி 1 2 பாண்ட்ஸ் இருக்கு, 3 4 அதே மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கு. ரைட்? எல்லா இடத்துலயும் அதே மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து நம்ம காட்டாம கூட சிம்பிளா இப்படி எழுதலாம். எதுவுமே காட்டாம சிம்பிளா இப்படி கூட எழுதலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு சைக்ளோ ஹெக்சேன். ஸோ வி கெட் திஸ். ஓகே, அப்போ வந்துட்டு ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், கொண்டு வரோம்னா ஒரு அல்கேனை கொண்டு வரோம். ஸோ இப்போ வந்துட்டு இது எங்க இருக்கு? ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கேன்ல இருக்கா? இது அப்படியே உல்டா பண்ணி நான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்கேன்ல வச்சுக்கலாமா? அப்படியே உல்டா பண்ண வேணா, அப்படியே எடுத்துக்கிட்டு வச்சுக்கலாமா? So properties of what is that? Carboxylic acid. Properties of carboxylic acids இந்த soda lime reaction. Okay, so இந்த carboxylic acid எப்படி react பண்ண போகுது when soda lime is added to it அப்படின்ற மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்துட்டு வரும். Okay, so this is the reaction. Next வந்துட்டு Coles electrolysis. Coles electrolysis almost similar, simple change மட்டும் இருக்கு. இங்க என்ன பாஸ் பண்ணுவோம்னா கரண்ட் இல்லைன்னா எலக்ட்ரிசிட்டின்னு எழுதியிருப்பாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான், கரண்ட் இல்லைன்னா electricity வந்துட்டு எழுது. Okay, so we have to identify the reaction by seeing the current and electricity. இல்லனா Coles electrolysis கூட எழுது. Okay, so இங்க என்ன ஆகும்னா CH3 COOH இருக்குன்னா இந்த இடத்துலயே நம்ம கரண்ட் பாஸ் பண்ணும்போது COO ரிலீஸ் ஆகும். பட் COO ரிலீஸ் ஆயிட்டு CH4 மாறாது. அதுக்கு பதிலா இதே மாதிரி இன்னொரு CH3 COOH இருக்குல்ல. இப்போ ஒரு சொல்யூஷன்ல 1 லிட்டர் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அங்க ஒரே ஒரு CH3COH இருக்காது. எவ்வளோ இருக்கும்? 1 மோலுக்கே எவ்வளோ இருக்கும்? 1 மோல்னாலே 6.023 into 10^23. இது மொலாரிட்டி கால்குலேஷன் தான் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். சரியா? ஸோ நிறைய CH3COH இருக்கு. அப்போ அதே மாதிரி இன்னொன்று இருக்கும். இங்கே என்ன ஆகும்? COO ரிலீஸ் போயிடும். ஸோ போனதுக்கு அப்புறம் இது ரெண்டும் ஜாயின் ஆயிடும். ஓகே, இந்த CH3 குரூப்பும் இந்த CH3 குரூப்பும் ஜாயின் ஆயிடும். So what you will get? CH3 bond CH3. அப்ப இந்த ஹைட்ரஜன் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா this will release as some other gas. ஓகேவா? H2 ரிலீஸ் ஆகும். H2 ரிலீஸ் ஆகி மேல போயிடலாம். ஸோ CH3 CH3 இதான் நமக்கு கிடைக்கும். இன்னும் சிம்பிளா போகணும்னா RCOOH கீழையும் RCOOH. இதுல நீங்க வந்துட்டு கரண்ட் பாஸ் பண்றீங்க. இந்த குரூப் மொத்தமா போயிடும். ஃபர்ஸ்ட் H2 தனியா ரிலீஸ் ஆயிரும். இதுக்கப்புறம் இருக்கிற இந்த ஆர் குரூப் இந்த ஆர் குரூப் ஜாயின் ஆயிடும். ஆர் பாண்ட். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் போடலாம். ஓகே, CH3 CH2 COOH plus CH3 COOH. ஸோ இப்போ ரெண்டுமே வந்துட்டு ஒரே மாதிரி இல்லை. இது ஒரு மாதிரி இருக்கு, இது ஒரு மாதிரி இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். when you are passing current என்ன ஆகும்? இந்த CO2 CO2 ரிலீஸ் ஆயிரும். இந்த இந்த H தனியா போயிடும். இது ரிலீஸ் ஆஸ் H2 CO2 தனியா ரிலீஸ் ஆகி இது எழுதிக்கோங்க. CO2 ரிலீஸ் ஆகும். இந்த இடத்துல ரெண்டு ரிலீஸ் ஆகும் கோல்ஸ் எலக்ட்ரோலிசிஸ்னாலே. ஸோ எங்கேருந்து COOH ரிலீஸ் ஆகுது? இந்த கார்பன்ல இருந்து. இங்கேயும் COO இந்த கார்பன்ல இருந்து. அப்ப எங்கேருந்து ரிலீஸ் ஆகுதோ அதை மட்டும் ஜாயின் பண்ணும். இதை ஜாயின் பண்ணக்கூடாது, இது தப்பு. எங்கேருந்து COO குரூப் போகுதோ ரிலீஸ் ஆகுதோ அந்த கார்பன் ரெண்டத்தையும் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ண என்ன வரும்? CH3 CH2 CH3. So we are getting propane. Okay, very simple. Now try this. Okay, என்ன ஆகும்? இது ரிலீஸ் ஆகும், இது ரிலீஸ் ஆகும், இது ரிலீஸ் ஆகும், இது ரிலீஸ் ஆகும். H2 போயிடும், CO2 போயிடும். நெக்ஸ்ட் என்ன ஆகும்? ரெண்டு
cyclohexane ring வந்துட்டு அப்படியே attach ஆகும். Okay, so we are getting this substance. That's all. So இதான் வந்துட்டு from carboxylic acid. Next வந்துட்டு from alkyl halides. So from alkyl halides அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு CH3 group இருக்கு, alkyl group. alkane அப்படின்னா CH4, அதுல இருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டா alkyl. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இதுக்கு பேர் மீத்தேன். ஏஎன்இஆ இருந்துச்சா, ஒரு ஹைட்ரஜன் இங்க இருந்து எடுத்தனால this will become methyl. ஓகேவா, மீத்தேன் இருந்து மெத்திலா மாறி. அதே மாதிரி அல்கேன் இருந்து அல்கைலா மாறி இருக்கு. அல்கேன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்ததுக்கு அப்புறம் அல்கைலா மாறி இருக்கு. அப்போ CH4 நம்ம எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டோம்னா ஒரு ஹைட்ரஜன் எடுத்ததுக்கு அப்புறம் CH3. ஹாலைட்னா ஹாலஜன்ஸ். we have fluorine, chlorine, bromine, iodine. நீங்க இதுக்கப்புறம் பார்க்க போற நிறைய ரியாக்ஷன்ஸ்ல ஃப்ளூரின் மேக்ஸிமம் இருக்காது, அயடின் மேக்ஸிமம் இருக்காது. மேக்ஸிமமா குளோரின் அண்ட் புரோமின் தான் இருக்கும். இந்த இடத்துல நம்ம குளோரின் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ குளோரின் எடுத்ததுக்கு அப்புறம் we are going to add some reducing agents. Reducing agents. So reducing agent or reductant அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஆக்சிடேஷன் என்ன ஆகும்? ஆக்சிடேஷன் அப்படின்னா addition of oxygen, removal of hydrogen. அதே மாதிரி ரிடக்ஷன் எப்படி இருக்கும்? removal of oxygen, addition of hydrogen. அப்ப ஹைட்ரஜனை ஆட் பண்ண போறோம் இந்த இடத்துல. சரியா, here we are going to add hydrogen, reduction. ஓகேவா, சாரி, so reduction அப்படின்னா we are going to add hydrogen here. so இப்போ வந்துட்டு பார்க்க போனா CH3Cl இருக்கா, இந்த இடத்துல நம்ம zinc copper couple யூஸ் பண்ண போறோம். zinc copper couple. so இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுனா, and part hydrogen what will happen is இந்த குளோரினை எடுத்துட்டு இந்த ஹைட்ரஜனை இங்க ஆட் பண்ணி விட்டுரும். ஸோ குளோரின் எடுத்துட்டு ஹைட்ரஜன் ஆட் பண்ணி விட்டா என்ன ஃபார்ம் ஆகும்? CH3, குளோரின் இருந்த இடத்துல வந்துட்டு ஹைட்ரஜன் வந்துடும், அதாவது CH4. ஓகேவா, CH3, குளோரின் இருந்த இடத்துல ஹைட்ரஜன். ஸோ எப்படி எழுதலாம் இதை? CH4. ஓகேவா, ஸோ CH4 நம்ம எழுதலாம். ஸோ திஸ் இஸ் தி ரிடக்ஷன் ஆஃப் alkyl halide. ஸோ இப்போ alkyl halide அதுல இருந்து நம்ம alkene preparation பார்த்துருக்கோம். இது அப்படியே வந்துட்டு என்ன பண்ணலாம்? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் alkenesல பார்க்கலாம். அப்படியே ஆப்போசிட். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு Woods ரியாக்ஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். இது வந்துட்டு நிறைய சீரிஸ் ரியாக்ஷன் வரும். சீரிஸ் ரியாக்ஷன்னா என்னது? A காம்பவுண்ட்ல இருந்து B காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது, B காம்பவுண்ட்ல இதை ஆட் பண்ணோம்னா C ஃபார்ம் ஆகுது. அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ரியாக்ஷன் இருக்கு தெரியுமா? ஸ்டெப் ரியாக்ஷன்ல ஒன் ஆஃப் த ஸ்டெப்பா இதை ஆட் பண்ண ரொம்ப வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ Woods ரியாக்ஷன்ல என்ன ஆட் பண்ணுவாங்கன்னா சோடியம் அண்ட் ட்ரை ஈத்தர், டின்னு எழுதுவோம். டின்னா என்னது? ட்ரை ஈத்தர். ஏன் ட்ரை ஈத்தர் போறோம் அப்படின்னா வாட்டர் இருக்கக்கூடாது. சோடியம் வந்துட்டு மாய்ஸ்சர் கூட, அதாவது வாட்டர் கூட வந்துட்டு ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா திஸ் வில் எக்ஸ்ப்ளோட். ஏன் எக்ஸ்ப்ளோட் ஆகுது? H2 கேஸ் ரிலீஸ் பண்ணனால ஃபயர் காஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். சரியா, ஸோ அப்போ வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோட் நடந்துச்சுன்னா நம்ம எப்படி ரியாக்ஷன் பண்றது? சோடியம் வச்சு தான் எனக்கு ரியாக்ஷனே, எப்படி ரியாக்ஷன் பண்றது? அதனால என்ன பண்றோம்னா ட்ரை ஈத்தர். இது வந்துட்டு மாய்ஸ்சர் போலார்னால இது நடக்குது, இது வந்துட்டு நான் போலார். ஓகேவா, ஸோ அப்போ நான் போலார் சொல்லலாம், இல்லை ஆர்கானிக் சொல்லுவோம். ஆர்கானிக், இன்ஆர்கானிக். ஓகே, ஸோ இது கூட சுற்றி இந்த சோடியமை சுற்றி இந்த ட்ரை ஈத்தர் இருக்கிறனால சோடியம் டஸ் நாட் ரியாக்ட் வித் தி மாய்ஸ்சர் அண்ட் காஸ் எக்ஸ்ப்ளோஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த சோடியம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எது கூட யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். CH3 X. என்னது இந்த இடத்துல? ஹாலஜன். ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். ஆஸ் யூஷுவல் சொன்னது, அயோடின் இருக்க வாய்ப்பு இல்லை, ஃப்ளூரின் இருக்கவும் வாய்ப்பு இல்லை. குளோரினும் புரோமின் தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா we are going to add sodium and dry. ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்ப்போம். this will happen by free radical mechanism. ஞாபகம் வச்சுக்கோங்க, this will happen by free radical mechanism. அதே மாதிரி வேற எங்க free radical mechanism நடக்கும்னா Coles electrolysis பார்த்தோமா? see here, you have seen the Coles electrolysis here. இந்த இடத்துலயுமே என்ன ஆகும்னா only free radical mechanism will take place. Free radical mechanism will take place. அதே மாதிரி Woods reactionலயே அதேதான், free radical mechanism தான். ஓகே, ஸோ ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் இருக்கும்போதே மேக்ஸிமம் ஆஃப் டைம்ஸ் என்ன ஆகும்னா ரெண்டு காம்பவுண்ட் ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா SCH3 டாட்
இதே மாதிரி இன்னொரு CFC டாட் ரியாக்ஷன் கண்டிஷன்ல இருக்கும். ஏன்னா 1 இங்க எழுதணும்னா ஒன்னே ஒன்று இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. 6.023 into 10^23 இருக்குன்னு அர்த்தம். 6.023 எழுதலாம் இல்லை 22 எழுதலாம். போத் கேன் பி ரிட்டன். ஸோ இந்த மாதிரி ரெண்டு இருக்கும். ஸோ இது ரெண்டும் ஜாயின் ஆகி திஸ் வில் ஃபார்ம் அ ஈத்தேன். ஸோ எங்கேருந்து என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. மெத்துல இருந்து எத்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ கார்பன் கவுண்ட் ஏறுது. அதனால தான் என்னது ascent of chain. Cold electrolysis ascent of chain தான். சரியா? So ascent of chain is taking place. So this is Wurtz reaction. Wurtz reaction வந்துட்டு simple தான், but we have so many conditions for this. நம்ம குழப்பணும்னா அங்க இருந்தா கேள்வி கேட்கும். ஓகேவா? ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ CH3X நம்ம வச்சிருக்கோம். ஒரே ஒரு ரியாக்டர் தான். ஸோ we are getting only one product. இப்போ இதே ரெண்டு ரியாக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒன்று CH3X plus CH3 CH2X. இந்த மாதிரி ரெண்டு ரியாக்டன்ட் இருக்கு அப்படின்னா we will get around 3 types of product. ஸோ எப்படி முதல்ல இதே மாதிரி ரெண்டு இருக்கும். சரியா? இதே மாதிரி ரெண்டு இருக்கும். ஸோ you will get CH3 bond CH3. அடுத்து இதே மாதிரி ரெண்டு இருக்கும். CH3 bond CH2 bond X. ஸோ இதெல்லாம் கட் ஆயிட்டு இது ரெண்டு ஜாயின் ஆயிடும். அப்ப என்ன ஆகும்? CH3 CH2 CH2 CH3. அடுத்து இது ரெண்டு ஜாயின் ஆகும். இது ரெண்டு ஜாயின் ஆனா CH3 CH2 CH3. ஓகேவா? அப்போ எத்தனை ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்க. 1 2 3. ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இதான் நம்ம சொன்னோம். ஸோ நியூமரஸ் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அவைலபிள். இப்போ இதுல எது மேஜர்னு கொஸ்டின் கேட்கலாம். அப்ப என்ன பண்ணணும்னா ஈவன் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கிறது தான் மேஜர். ஈவன் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கிறதா. அப்போ 1 மேஜர் 2 மேஜர் 3 மேஜர் கிடையாது. இது எப்படி ஃபார்ம் ஆனிச்சு? ரெண்டு டைப் ஆஃப் ரியாக்டன்ட் இருக்கா, இதுவும் ஜாயின் ஆனால. அப்போ ரெண்டுமே ஜாயின் ஆகும் போது வர்றது மைனர் ப்ராடக்ட். மித்த ரெண்டுமே வந்துட்டு மேஜர். ஓகேவா? ஸோ ஈவன் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இருக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா சிமெட்ரிக்கலா க்ளீவ் ஆகணும். அதாவது நடுவில் இந்த பாண்டை நான் பிரேக் பண்ணேன்னா இங்கேயும் ஒரு கார்பன் தான் இருக்கு, இங்கேயும் ஒரு கார்பன் தான் இருக்கு. சிமெட்ரிக்கல் க்ளீவேஜ். இங்க நடுவில் பிரேக் பண்ணா இங்கேயும் 2 தான், இங்கேயும் 2 தான். இங்க பிரேக் பண்ணா 1.5 வருது. தப்பு. ஓகேவா? நான் சிமெட்ரிக்கல் அன்சிமெட்ரிக்கல். இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு வந்துட்டு சிமெட்ரிக்கலா இருக்கு. இப்படியே நம்ம கண்டுபிடிக்கலாம். கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு எது வந்துட்டு நம்ம ப்ராபபிள் ரியாக்டண்டா இருக்க முடியும், அது எது வந்துட்டு மேஜர் ப்ராடக்டா இருக்க முடியும்னு கேட்பாங்க. அப்போ சிமெட்ரிக்கலா க்ளீவ் ஆகிறத வந்துட்டு உச் ரியாக்ஷன் நிறைய ப்ரொமோட் பண்ணணும்னு அர்த்தம். சரியா? ஸோ இதெல்லாம் நிறைய என்ன சொல்றது ஈஸி ரியாக்ஷன், பட் வந்துட்டு டிஃபிகல்ட் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே? ஈவன் நம்பர் ஆஃப் கார்பன் இருந்தால் மேஜர்னு சொல்லலாம், இல்லைன்னா சிமெட்ரிக்கல் க்ளீவேஜ் இருந்தாலும் மேஜர்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டு விதமா பார்க்குறோம். ஒன்று ஈவன் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு சிமெட்ரிக்கலா இருக்கலாம். ஓகே? ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு 3 ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து இந்த ரியாக்ஷன் கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. இப்போ என்ன ஆகுது? நம்ம உச் ரியாக்ஷன் பண்ண போகிறோம். we are going to add sodium and ட்ரை ஈத்தர். என்ன ஆகும்? பாண்ட் பிரேக் ஆகி ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். பாண்ட் பிரேக் ஆகி ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். எங்கே ஃபார்ம் ஆகுது? இது இங்கே. இந்த ரெண்டு ரேடிக்கலும் இங்கே ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? இது ரெண்டுமே ஜாயின் ஆகி திஸ் வில் ப்ரொடியூஸ் திஸ். ஓகேவா? அப்போ இந்த ஆல்ரெடி 4 மெம்பரிங் வந்து ஸ்ட்ரெயின்டு தான். இப்போ நம்ம இந்த சோடியம் ட்ரை ஈத்தர் போட்டனால உச் ரியாக்ஷன் நடந்து 3 மெம்பர் ரிங் ரெண்டு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஈஸி கொஸ்டின், பட் வந்துட்டு யோசிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஹைட்ரோஜனேஷன் செபாஸ்டியஸ்-செண்டர்ஸ் ரியாக்ஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய இடத்துல வரும். இது எல்லா சாப்டர்லையும் வரும் பார்க்க போனோம். ஓகேவா? ஹைட்ரோஜனேஷன் ஆர் செபாஸ்டியஸ்-செண்டர்ஸ் ரியாக்ஷன். ஸோ இதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இது கேட்டலிட்டிக் ஹைட்ரோஜனேஷன். கேட்டலிட்டிக் ஹைட்ரோஜனேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல ஹைட்ரோஜனேஷன் ரிடக்ஷனா இல்லை ஆக்சிடேஷனா அப்படின்னு யோசிச்சோம்னா ஆக்சிடேஷன் என்னது? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரோஜன். நீங்க ரிமூவ் பண்ணல, ஆட் பண்றோம். அப்போ ஆப்போசிட் ரிடக்ஷன். ரிடக்ஷன் தான் இங்கே நடக்க போகுது. ஸோ இதுக்கு வந்துட்டு கேட்டலிஸ்ட் வேணும்ல. அந்த கேட்டலிஸ்ட் யாருன்னா நிக்கல், பலாடியம் அண்ட் பிளாட்டினம். இந்த மூணுத்துல வந்துட்டு யார் வேணா இருக்கலாம். நிக்கல், பலாடியம், பிளாட்டினம். ஓகேவா? ஸோ இது மூணுமே சேம் குரூப். சேம் குரூப். ஓகேவா? ஸோ எங்க வரும் அப்படின்னா டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல வரும்.
நமக்கு நல்லாவே தெரியும் டி பிளாக் எலமெண்ட்ஸ்னாலே கேரக்டரிஸ்டிக் இன் நேச்சர் ரைட்டா. ஸோ கேரக்டரிஸ்டிக் இன் நேச்சர் அப்படின்றதுனால இதனால யூஸ் பண்ணலாம். ஓகே, நிக்கல் பலாடியம் பிளாட்டினம். ஸோ நிக்கல் வந்துட்டு என்ன கண்டிஷன்னா we have to supply 300 டிகிரி செல்சியஸ். ஓகேவா. இதே ராணி நிக்கலா இருந்தா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நிக்கல் ரைட்டா. இப்போ அயன்லேயே பார்த்துக்கணும் தெரியுமா, ராட் அயன், பிக் அயன், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் அயன் இருக்கு. அதாவது இம்பியூரிட்டி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு. வெறும் நிக்கல்னா 300 டிகிரி செல்சியஸ் பாஸ் பண்ணணும். ராணி நிக்கல்லாம் வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரே வந்துட்டு இனம். அதே மாதிரி பலாடியம் யூஸ் பண்ணும்போதும் சரி, பிளாட்டினம் யூஸ் பண்ணும்போதும் சரி, ரூம் டெம்பரேச்சரே இனஃப் தான் we can perform the reaction. ஓகேவா. ஸோ இதான் வந்துட்டு ரியாக்ஷன் கண்டிஷன், ரியாக்டன்ஸ். அண்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த இடத்துல எங்கப்பா ஹைட்ரஜன் இருக்குன்னு பார்த்தா we have to supply hydrogen gas. இந்த ஏதாவது ஒரு எலிமெண்ட் போட்டுட்டு ஹைட்ரஜன் கேஸ் நம்ம பாஸ் பண்ணணும். என்ன ஆகும்னா இதான் மெட்டல் சர்ஃபேஸ்னு வச்சுக்கோங்க. இதான் நிக்கல் மெட்டல் சர்ஃபேஸ். இந்த இடத்துல ஹைட்ரஜன் வந்துட்டு அட்டாச். ஸோ ஹைட்ரஜன் அட்டாச் ஆனதுக்கு அப்புறம் எய்தர் அல்கீன் ஆர் அல்கைன் will come and take up the hydrogen from the metal. ஹைட்ரஜன் வந்துட்டு மெட்டல்ல இருந்து அது எடுத்துட்டு போயிடும். சரியா, இதான் வந்துட்டு இந்த ரியாக்ஷன். ஓகே, ஸோ இந்த ஹைட்ரஜன் அட்டாச் ஆகுறது எந்த டிரெக்ஷன்ல அட்டாச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சேம் சைட்ல அட்டாச் ஆகும். ஓகேவா, சேம் சைட். சேம் சைட்ல அட்டாச் ஆனிச்சுன்னா அதுக்கு பேரு சின் அடிஷன். ஓகேவா, அதுக்கு பேர் சின் அடிஷன். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ ஹைட்ரோஜனேஷன் CH2 டபுள் பாண்ட் CH2. இதுல என்ன ஆட் பண்ண போறோம், நிக்கல், பலாடியம் ஆர் பிளாட்டினம் அண்ட் we are passing H2 gas. என்ன ஆகும்னா இந்த ஹைட்ரஜன் ரெண்டுமே வந்துட்டு இங்க வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நேரா அட்டாச் ஆகும். இந்த ஒரு பாண்ட் வந்து காணா போயிடும். ஒரு டபுள் பாண்ட் மட்டும் பிரேக் பண்ணிடும். ஓகேவா. ஸோ அப்போ என்ன ஆகுது, CH2 சிங்கிள் பாண்ட் CH2 புதுசா ரெண்டு ஹைட்ரஜன் வந்துட்டு அட்டாச் ஆயிடும். இங்கே ஒரு பாண்ட் இருந்துச்சு ஆல்ரெடி ரைட்டா. ஸோ இந்த பாண்ட் பிரேக் ஆகுது, இந்த பாண்ட் பிரேக் ஆகுது, இந்த ரெண்டு நியூ பாண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ we are getting CH3 பாண்ட் CH3. அதாவது அன்சாச்சுரேஷன்ல இருந்து சேச்சுரேஷனுக்கு நம்ம போறோம். ஓகேவா, ஃப்ரம் அன்சாச்சுரேஷன் we are going to saturation. ஸோ இது வந்துட்டு அல்கீன் தான். அல்கைன் CH ட்ரிபிள் பாண்ட் CH. ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நிக்கல், பலாடியம், பிளாட்டினம். இங்கே நம்ம H2 பாஸ் பண்ண போறோம். ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் அட்டாச் ஆகும். அட்டாச் ஆனா என்ன ஆகும், CH2 டபுள் பாண்ட் CH2ன்னு ஃபார்ம் ஆகும் ரைட்டா. ஸோ இதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு H2 கேஸ் வந்து we are getting CH3 பாண்ட் CH3. அந்த ஸ்டெப்லேயே நிற்காது. ஸ்டார்டிங்ல ட்ரிபிள் பாண்ட் வந்து டைரக்டா சிங்கிள் பாண்டுக்கு தான் போகும். அப்போ இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா அன்கண்ட்ரோல்டு ரியாக்ஷன். இதுக்கு பேர் என்னன்னா அன்கண்ட்ரோல்டு ரியாக்ஷன். ஏன்னா வந்துட்டு எனக்கு நடுவே நிக்காம வந்துட்டு சிங்கிள் பாண்டுக்கே போயிடுச்சு, டபுள் பாண்டுக்கே வரல. சரியா, ஸோ அன்கண்ட்ரோல்டு ரியாக்ஷன். இதை எப்படி கண்ட்ரோலா மாத்தலாம் அப்படின்னு யோசிச்சோம்னா ஹைட்ரஜன் H2 வந்துட்டு கேஸ் எக்ஸஸ்ல இருக்கக்கூடாது. இது எக்ஸஸ்ல இருந்தா இந்த கண்டிஷன்ல வெறும் H2 இருந்தாலும் ஓகே தான். இது எக்ஸஸ்ல எழுதியிருந்தாலும் என்ன ஆகும்னா ரெண்டு ஹைட்ரஜன் மாலிகுல் அட்டாச் ஆகும். அப்படி ஹைட்ரஜன் மாலிகுல் ரெண்டு வேணாம்னா H2 1 equivalent அப்படின்னு எழுதியிருப்பாங்க. சரியா, ரியாக்ஷன் இதை கண்டுபிடிக்கணும். if it is written like H2 1 equivalent அப்படின்னா ஒரே ஒரு H2, இந்த ஒரு மாலிகுலுக்கும் அங்க ஒரு H2 தான் கொடுத்துருக்காங்க. 10 CH ட்ரிபிள் பாண்ட் CH இருக்கு, அந்த இடத்துல 10 H2 தான் கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு என்ன ஆகும், அது இந்த செகண்ட் இந்த ரியாக்ஷன்ல அதாவது அல்கீனோடைய நிற்கும், அல்கேனுக்கு போகாது. ஓகேவா. ஸோ 1 ஈக்குவலன்னு கொடுத்தாங்கன்னா ஒரு இதுக்கு 1 தான். ஆனா இங்க எத்தனை கன்சியூம் ஆயிருக்கு, ஒன்னுக்கு 2 கன்சியூம் ஆயிருக்கு. ஸோ 2 ஹைட்ரஜன் கன்சியூம் ஆனதுனால அன்கண்ட்ரோல்டு. நான் 1 ஈக்குவலன்னு கொடுத்து பண்ணேன் அப்படின்னா அது கண்ட்ரோல்டு. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் கண்ட்ரோல், திஸ் இஸ் அன்கண்ட்ரோல். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஹைட்ரோஜனேஷன் ரியாக்ஷன். இதுல வந்துட்டு வேற என்ன கேட்கலாம், இது என்ன அடிஷன் கேட்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்துட்டு சின் அடிஷன். ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய இடத்துல வரும். ஓகேவா, சின் அடிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ திங்க் தீஸ் ஆர் த ரியாக்ஷன்ஸ் வி ஹேவ் இன் ப்ரிப்பரேஷன். ஒரு ரியாக்ஷன் வேணா நம்ம ட்ரை பண்ணலாம் இதில். ஸோ CH3 CH டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH. ஸோ இதில் வெறும் நிக்கல் போட்டு H2 போட்டாலும் இதே தான். டெம்பரேச்சர் அரௌண்ட் 250 டிகிரி செல்சியஸோ இல்லை 300 டிகிரி செல்சியஸோ போட்டுப்பாங்க. ஓகே, வாட் வில் ஹேப்பன், ஹைட்ரஜன் கம்ஸ், இது ரெண்டு அட்டாச் ஆகும். ஸோ யூ வில் கெட் CH3 பாண்ட் CH2 பாண்ட்
CH2 bond CH. ஓகேவா? ஸோ வில் கெட் திஸ் alkene. ஸோ இதான் வந்துட்டு unsaturation வந்து சேச்சுரேஷன் கொண்டு வர்றது. ஸோ தீஸ் ஆர் த ப்ரிப்பரேஷன்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதோட கண்டினியூஷன் வீடியோஸ்லாம் வரும். ஸோ ஸ்டே அப்டேட்டட். தேங்க்யூ.